எஸ் நாங்கள் 2 பேரும் கேக் செய்ய போகிறோம். இது வந்து குட் டே பிஸ்கெட்டோ நியூட்ரிஷியஸ் பிஸ்கெட்டோ போட்டு இந்த மாதிரி ஒரு பால் ஊற்றி இந்த மாதிரி பேட்டரி செஞ்சுக்கிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பிஸ்கெட் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து 2 பிஸ்கெட் போடுறீங்கன்னா 6 வாட்டி பால் ஊற்றுறோம். இப்போ நீங்கள் 3 பிஸ்கெட் போடுறீங்கன்னா ஒரு 8 அப்படி ஊற்றணும். வாட்டி பால் ஊற்றி நல்லா இந்த மாதிரி கண்டிஷன் வந்தோடனே எங்களுக்கு இப்போ எவ்வளோ கலர் முடியுமோ அவ்வளோ கலர்ட்டு பேஸ்ட் ஆக்கிட்டோம். இப்போ பேக்கிங் பவுடர் போடுறோம். 1 ஸ்பூன் போதும். நல்லா இதுவும் மிக்ஸ் பண்ணோம். அந்த வெள்ளை கலர் போகிற இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பட்டர் கீ அதுக்கப்புறமா எண்ணெய் உங்களுக்கு எது வேணுமோ அது போட்டுக்கலாம். உங்கள் விஷயம் தான் அது. இப்போ நாங்கள் வந்து எண்ணெய் போட்டுக்குவோம். எண்ணெய் போட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சோம்ல பேட்டரி அதை எடுத்து இங்கே வந்து ஊற்றிடலாம். ஸோ சூப்பராக வந்திருக்கு பேட்டர். அதுக்கப்புறமா என்ன பண்ணோம்னா நாங்கள் வந்து டெக்கரேஷனுக்காக இந்த சேமியா இருக்குல்ல அது கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த பேனில் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த ஸ்டாண்டு இருக்காங்க வீட்டில் கேக் செய்கிற ஸ்டாண்டு அது மாதிரி இந்த கேக்கை வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். அடுத்தது டேஸ்டிங் தான். ஸோ ஒரு வழியாக நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா வெந்தும் இருக்குது. தட்டில் வந்து ஒட்டாமல் வந்திருக்கு. வாங்க டேஸ்ட் பண்ணுறேன். ஸ்பாஞ்ச் மாதிரி வந்துருக்கு. உங்களுக்கு ஒரு வாய் சூப்பராக வந்துருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.